மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ராஜாங்கம் குடும்பத்தோட தமிழோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. தமிழ் வந்து வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா தமிழ எதுக்காக நீ இப்படி பேசின சொல்லு தமிழ்ன்னு சொல்லி மோகனா கேக்குறாங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது, நான் வந்து சுயமரியாதையோட இருக்கணும்னு நினைச்சது தப்பான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே ஈஸ்வரி, இங்க பாரு, சோத்துக்கே வழி இல்லாம திண்டாடிட்டு இருக்கீங்க. ஏதோ ஓசில்ல எங்க ராஜாங்க மாமா மனசு வச்சு குழந்தைங்களுக்கு காது குத்தணும்னு நினைக்கிறாங்க, அதையும் ஒத்துக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேக்குறாங்க. உடனே ராஜாங்கம், ஈஸ்வரி இங்க நான் பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தா அமைதியா இங்க நிக்கிறதுனா நில்லுங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க. நான் தமிழ் கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், தேவையில்லாம இங்க வந்து குட்டியை குழப்பி ஒண்ணு விடாதீங்கன்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே தமிழ் வந்து, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் பேசினது சரியா தப்பான்றத நீங்களாவே சொல்லிக்கோங்க. என்னுடைய குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க, ஒரு வாரம் மாத்தி மாத்தி குழந்தைங்க 2 இங்க இருக்கு. நான் வந்து குழந்தைக்கு அப்பா இவர் தான் சொல்லிட்டு உங்க பையனை காட்டி தான் குழந்தைய வளர்த்திருக்கேன். குழந்தையும் அதுக்கேத்த யாரு அப்பான்னு கூப்பிடணுமோ அவங்களதான் அப்பான்னு சொல்லி கூப்பிடுது. அதே அழகர் நீங்களே தானே வளர்த்துட்டு இருக்கீங்க, ஆனா குழந்தை யார் அம்மான்னு சொல்லி கூப்பிடுது சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே ஈஸ்வரி, மாமா பாத்தீங்களா, தமிழுக்கு போறாம நம்ம ஐஸ்வர்யாவை குழந்தை அம்மான்னு சொல்லி கூப்பிடுதுல, அதை ஏத்துக்க முடியல. அந்த அளவுக்கு ஐஸ்வர்யா தன் குழந்தை மாதிரி அவ பாத்துக்கிறா, மாட்டான் தாய் மாதிரி அவ நடந்துக்கலன்றாங்க. உடனே தமிழ், அதை நினைச்சு எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஒருவேளை உங்க பையன் இடத்துல நான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அழகர் வந்தோ இல்ல மீனாட்சியோ உங்க பையனை அப்பான்னு சொல்லி கூப்பிடாம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவரை அப்பான்னு சொல்லி கூப்பிட்டா உங்க மனநிலைமை எப்படி இருக்கும் சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கு யார்கிட்டயுமே பதில் இல்ல. உடனே சேது, இப்ப என்ன சொல்ல வர, ஐஸ்வர்யாவை அழகர் அம்மான்னு சொல்லி கூப்பிட்டது தப்பான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அம்மாச்சி, டே அருவி கெட்ட முட்டாள், அவ சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா, தேவையில்லாம வாய்க்கு வந்தபடி பேசாம தமிழ் என்ன சொல்றாலோ அதை யோசிச்சு எந்த ஒரு முடிவும் எடு, அதை விட்டுட்டு ஏதோ ஒண்ணு பேசுறேன்னு சொல்லிட்டு பேசாத. தமிழ் இப்ப கேள்வி கேட்கறல்ல, அதுக்கு பதில் சொல்லடான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே ராஜாங்கம், அம்மா தமிழ் பேசுறது எல்லாம் சரின்னு தான் படுது, அதுக்கு என்னமா பண்ணிருக்கணும்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாரு, என்னதான் சேது தமிழ் 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்தாலும் சேதுவை வந்து போட்டோல வச்சு மீனாட்சி கிட்ட இதுதான் உன்னுடைய அம்மா, இதுவும் அப்பத்தா, இதுவும் பாட்டின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் அப்படி சொல்லி கொடுக்குற. அந்த மாதிரி நீங்க எப்பயாவது தமிழோட போட்டோவை வச்சு இதுதான் உன் அம்மான்னு சொல்லி கொடுத்திருந்தா அழகர் எதுக்காக ஐஸ்வர்யாவை அம்மான்னு சொல்லி கூப்பிட போறா? ஐஸ்வர்யாவை அம்மான்னு சொல்லி கூப்பிடுறது பிரச்சனை கிடையாது, தமிழ் தான் அவனுடைய அம்மான்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் நீங்க அடையாளம் காட்டாம இருக்கீங்கல்ல, அது தாண்டா பிரச்சனைன்னு சொல்லி ரொம்பவே கோவமா அம்மாச்சி சொல்றாங்க. இதை கேட்டாவது சேது திருந்துவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.